ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் சேனல் சைக்கோ கேமிங் எஃப்எஃப். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புது அனிமேஷன் தாங்க விட்டிருக்காங்க. அதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 500 டைமண்ட்குள்ளே எடுக்க போகிறோம்னு போன தடவை சொன்ன மாதிரி 500 டைமண்ட்குள்ளே வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளால் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 292 டைமண்ட் தாங்க இருக்குது. இருங்க, நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. இது வந்து சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இருங்க, வெளியே வந்து பார்ப்போம். திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். வெளியே வந்துட்டு நாம் இந்த மாதிரி எதனா புதுசாக வீடியோ எடுக்க முடியுதாங்க. இந்த மாதிரி வந்து நெட்வொர்க் இஷ்யூவாகவே இருக்குது. ஸோ நான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோவில் வந்து ஒரு 2-3 வீடியோவில் சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரி இருக்குது, அது என்னோடய செல்ஃப் ப்ராப்ளமாக அப்படி இப்படின்னு. ஸோ ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதாங்க இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க அனிமேஷன். இது தான் ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்னென்ன அனிமேஷன் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துக்கலாம். இங்கே 3 அனிமேஷன் இருக்குது நம்மக்கிட்ட. இது ஒன்று, அப்புறம் வந்து அந்த பேட்ச் ஒன்று வரும் பாருங்கள், அது ஒன்று, அப்புறம் ஈகிள் ஒன்று அப்படின்றது ஒன்று இருக்குது. 3 இருக்குது நம்மக்கிட்ட. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ இப்போ வந்து ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 292 டைமண்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். 9 டைமண்ட்லாம் தரமாட்டேன். அது யாருக்காச்சும் லக்கு இருந்தால் தாங்க கிடைக்கும். அது உங்களுக்கே தெரியும். அவ்வளோ லக்கெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ வாங்க ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இங்கே ஐயோ கொடுக்கலைங்க. நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த கரிநகர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு கிராண்ட் ப்ரைஸ் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி இருக்கிறது தாங்க கொடுக்குறான். கிராண்ட் ப்ரைஸ் தரமாட்டான் அவன். இது பாருங்கள், இது பேன். ஓகே, சரி வாங்க நெக்ஸ்ட் பின் வந்து பண்ணி பார்ப்போம். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வியூஸ்லாம் அதிகமாக வருதுங்க, ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பார்க்க மாட்டேங்க. இது பாருங்கள், இதுலேயும் இதே மாதிரி தான். கரெக்டாக ஒரே ஒரு இதில் வந்து இந்த மாதிரி கொடுக்குறான். நம்மளை வந்து ஒரு மாதிரி எடுத்துகிட்டே போயிட்டு கொடுக்குற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டான் அவன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி தாங்க. ஒன்று அந்த கத்தியாச்சும் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா அந்த ஸ்கைபோர்டாச்சும் கொடுத்துருக்கலாம். ரெண்டுமே கொடுக்காம விட்டான் அவன். ஸோ வாங்க, 99 டைமண்டு நம்ம ஒரு வீக்லி போட்டு திரும்ப வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கொடுக்குறானா இல்லையானா பார்ப்போம். இது இந்த ஸ்பின்லேயே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். திரும்பலாம் பார்த்தீங்களா, இங்கே ஜஸ்ட்டு ஒரு இதில் கொடுக்கலங்க. 149 டைமண்டு. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். கொடுப்பான்னு தான் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட டைமண்ட் வர இல்லை. வாங்க ஒரு வீக்லி போட்டு வந்துடலாம். வீக்லி போட்டாச்சும் கொடுப்பானா மாட்டானான்னு தெரியல. வாங்க வீக்லி போட்டுருவோம். இருங்க, எங்கேயோ போகுது. ஸோ ஓகே கைஸ், நடுவில் போட்டதெல்லாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து வீக்லி வந்து போட்டாச்சு. இந்த டைமண்ட்லேயே வந்து கொடுத்துட்டானா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ நான் இன்னொரு வீக்லி போட்டு நம்ம ட்ரை பண்ணி, ஐயோயோ அதெல்லாம் நம்மளால் தாங்க முடியாதுங்க. நமக்கு இருக்கிற டைமண்டே வச்சு நம்ம பார்த்துக்கலாம் தான் நினச்சேன் நான். பட் ஆனால் என்ன பண்ணுறது, வீடியோ எடுத்தாகணுமே, அதுக்காக அப்படின்றதுனாலே நான் வந்து திரும்ப வந்து எடுத்து போட்டுகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க, நம்மக்கிட்ட இப்போ டைமண்ட் வந்து வரல, இன்னும் கிரெடிட் ஆகலை. ஸோ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குனால நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ வாங்க ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வரலாம். ஸோ தள்ளி விட்டாச்சா, சரி ஓகே, திரும்ப வாங்க உள்ளே போகலாமா. உள்ளே போகலாம் வாங்க. கேரம் போர்டு எதிர்க்க வச்சுருக்கேன்னா அது வந்து ஒரு ஜாலிக்காக வச்சுருக்கேன், சும்மா டைம் பாஸ்க்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேமில் போயாச்சு. ஓகே காய்ஸ், நமக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக வருது, ஆனால் யாருமே வந்து லைக் பண்ணவும் மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க, எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. ஆனால் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஸ்பின் பண்ணி பார்ப்போம். நம்மக்கிட்ட கொடுக்குறானா மாட்டானா பார்ப்போம். வாங்க, 287 டைமண்ட் இருக்குது. 149 டைமண்டில் கொடுப்பானா மாட்டானா. கொடுத்துட்டா நல்லா இருக்கும். இன்னும் கொடுக்குறான், அடப்போங்க. ஸ்கைபோர்டு, அந்த ஒரு ஸ்கைபோர்டு 149 டைமண்டா. இந்த ஸ்பின்லேயே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும்னா இல்லை, கொடுத்தே ஆகணும். ஏன்னா இதுக்கு மேலேயும் பண்ணணும்னா நம்மளால் முடியாது. 499 டைமண்ட் கேட்கும். ஸோ நம்மகிட்ட கொடுத்துருவோம் தான் நினைக்கிறேன். வாங்க நம்ம வீக்லி போட்டது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளைம் பண்ணியாச்சு. ஸோ வாங்க நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம். நானும் கடவுள் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. 199 டைமண்டில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் 490 டைமண்ட்லாம் நம்மளால் சத்தியமாக முடியாதுங்க. அதுக்கு வேறு ஒரு 5 நாள் வந்து வெயிட் பண்ண, கிட்டத்தட்ட 5 நாள் மந்த்லி கிளைம் பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்பின் பண்ண முடியும். அதில் வந்து வீக்லி வேறு 5 நாளைக்கு இருக்கணும். ஓகே காய்ஸ், நம்ம திரும்ப வந்து ஒரு வீக்லி போட்டாகணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து டைமண்ட் இல்லை. 199 ஸ்பின்னுக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 டைமண்ட் தான் இருக்குது. வீக்லி போடலாமா இல்லை டாப்அப் பண்ணலாமா?
வீக்லியே போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வீக்லி போட்டோம்னா நம்ம கொஞ்சம் டைமண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், நம்ம கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். ஸோ வாங்க வீக்லியே போட்டுருவோம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து வீக்லி போட்டாச்சு. ஸோ திரும்ப வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே கிரெடிட் ஆகலை. நான் நினச்சேன் கிரெடிட் ஆகலை. ஸோ திரும்ப வந்து நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வாங்க திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஸ்பின் பண்ணுவோம். இந்த ஒரு ஸ்பின்னிலே கொடுக்கணும், வேறு வழி இல்லை. நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியாது, நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ வாங்க ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இது எத்தனை டைமண்டில் கொடுக்குறான், எவ்வளோ டைமண்ட் செலவாச்சுன்றது வரைக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து கணக்கெலாம் அவ்வளோ வீக் நான். எவ்வளோ டைமண்ட் ஆச்சு நீங்களே பார்த்துக்கோங்க. வீக்லி போட்டாச்சு. 308 டைமண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. 308 டைமண்ட் வந்து கொடுத்துருவோம் தான் நினைக்கிறேன். 199 டைமண்ட் ஸ்பின் பண்ணால் கொடுப்பான் தான் நினைக்கிறேன். ஸோ பிளாக் டிஷர்ட் வந்து என்ன ஆச்சுன்னா அதை வந்து நான் சொல்கிறேன். அதை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ சில காரணங்களால் நான் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த கோல்ட் ராயல் வந்து எடுத்துக்கலாம். கோல்ட் ராயல் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டாங்க. இந்த கோல்ட் ராயல் திரும்ப இது கொடுத்துருக்காங்கன்னு தெரில, எந்த வகையில் இந்த கோல்ட் ராயல் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் நான் வந்து ஆல்ரெடி வந்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க கொடுத்துட்டா நான் அதுக்காகவே வந்து 99 டைமண்டில் இந்த லக்கையில் வந்து வச்சுருந்தேன். ஸோ வாங்க கொடுத்தனா எடுக்கணும்னு ஆகிடுச்சு. ஸோ வாங்க அது வந்து எடுத்துடலாம். ஓகே கைஸ், நாம் வந்து எடுத்துட்டோம். இது தெரிஞ்ச விஷயந்தான். இது கங்க்ராச்சுலேஷன் விழுந்துடுச்சு. ஸோ வாங்க இன்னொரு ஸ்பின் பண்ணி பார்த்துப்போம். ஓகே. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து அந்த அனிமேஷன் வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம். 199 டைமண்டில் கொடுப்பான் தான் நினைக்கிறேன். கொடுத்தே ஆகணும், நமக்கு வேறு வழி இல்லை. கொடுத்துடு என்ன கொடுத்துட்டாங்க. ஒரு வழியாக வந்து நம்ம வந்து இந்த அனிமேஷன் வந்து எடுத்தாச்சு. ஸோ ஈஸி தான். இப்போது நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து ஸ்பின் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா இத்தனை டைமண்ட்குள்ளே வந்து செலவாகிடும் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் எடுங்க. இந்த லக்கெலாம் இருக்கும் பாருங்கள், இத்தனை லக்குக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னா மட்டும் எடுங்க. இந்த கோப்ரா, அப்புறம் வந்து மிட் நைட் ஏஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்பின் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஸ்பின் மட்டும் பண்ணாதீங்க. அதில் உங்கள் லக்கு இருந்தால் மட்டும்தாங்க கொடுப்பான், இல்லைன்னா வந்து கொடுக்க மாட்டான். நம்மளை லாலிபப் கொடுத்துட்டு சப்பின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிடுவான் அவன். ஸோ நானும் அது மாதிரி தான் நருட்டோ பண்டில் கிட்டத்தட்ட 3 பண்டிலுக்குமே வந்து இவ்வளோ டைமண்ட் நருட்டோ பண்டில்லாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப இதுங்க. நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்கிட்ட ரெக்கார்ட்லாம் இருக்குது, நான் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நருட்டோ பண்டில்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 டைமண்ட் கிட்ட ஸ்பின் பண்ணுங்க. எனக்கு கடைசியாக அந்த ஒரே ஒரு கூப்பன் தாங்க கொடுத்தானே எனக்கு. அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஸோ அதிலேருந்து வந்து ஸ்பின் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதோட வந்து மிட் நைட் சேஸ் பண்டில் வந்து ஸ்பின் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன எவ்வளோ பண்ணியிருப்பேன்னா ஒரு 2000 டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருப்பேன், கொடுக்கல. ஸோ நானும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ வாங்க வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். நம்மளோட இது நல்லா இருக்கா இல்லையான்னு வந்து கொஞ்சம் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணாதீங்க. ஐயோ மாற்றி சொல்கிறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோவை முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய்.